மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாகரை பிரதேசத்தில் உள்ள வீதியானது மக்களின் இயல்பு வாழ்வுக்கு பெரிதும் அசௌகரியத்தை ஏற்படுத்துவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாகரை பிரதேசத்தின் பிரதான வீதி இது. இந்த வீதியை பல்வேறு தேவைகளுக்காக மக்கள் நாளாந்தம் பயன்படுத்தி வருகின்றனர். குன்றும் குழியுமாக நீர் தேங்கி காணப்படும் இந்த வீதியில் பயணிக்கும் தாம் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்கி வருகின்றனர். அதிக விவசாயிகளை கொண்ட மாவட்டங்களில் மட்டக்களப்பு மாவட்டமும் ஒன்றாகும். வீதி சீரின்மையால் இப்பகுதி விவசாயிகளும் தாம் அறுவடை செய்த நெல்லை நகர் பகுதிகளுக்கு கொண்டு செல்வதில் பாரிய சிரமங்களை அனுபவித்து வருகின்றனர். இந்த விடயம் தொடர்பில் தமது போக்குவரத்தினை இலகுப்படுத்த இலங்கை போக்குவரத்து சேவையின் உதவியை நாடிய போதிலும் இந்த பாதையில் பஸ் சேவையை மேற்கொள்ள முடியாது என அவர்கள் தெரிவித்ததாகவும் மக்கள் குறிப்பிடுகின்றனர். ரோட்டில் என்ன பிரச்சனைகளுக்கு இந்த போக்குவரத்து பாதை எங்களுக்கு மிச்சம் மோசமா அடைஞ்சு கொண்டிருக்கிறோம். இத்தனை வருஷ காலத்துக்கு நாங்கள் இருந்து இதே மாதிரி தான், வெள்ளம் வந்தாலும் இதே மாதிரி தான், கோடை வந்தாலும் இதே மாதிரி தான், மாறி வந்தாலும் இதே மாதிரி தான். பார உத்தியோகத்தர் ஐயா மாறிட்டு எங்களுக்கு இந்த தோட்ட செய்தாருங்க. இந்த பள்ளம் படுகுழி கிணறா கிடக்கு, வாகனம் போய்கொள்ளுறாரு. மிஷின்ல ஏறி நாங்கள் போறோண்டாலும் எங்களோட ஊர்ல சரியான கஷ்டப்பட்டு தான் நாங்கள் போகணும். எங்கெங்க பிறகுறோமோ வாகனம் பிறகுதோ நாங்கள் அதில் சாகுறோமோன்னு சொல்லி. எனவே தமது இயல்பு வாழ்க்கைக்கு பெரும் இடையூறாக காணப்படும் இந்த வீதியின் நிலை தொடர்பில் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.